2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும். இந்த போர் நடக்கும்போது 2 நாடுகளும் அவங்களுடைய வான்வழி பரப்புகளை பாதுகாக்கிறதுக்காக ரேடார் அமைப்பு அப்படின்றத ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2 நாடுமே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுடைய அந்த வான்வழி பரப்புல ஒரு பறவை மாதிரி ஒண்ணு தெரியுது. அது அவங்க பறவைன்னு நினைச்சிட்டே விட்டுடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது பறவை இல்லை, அது ஒரு விமானம். இந்த விமானத்துக்குள்ளார அந்த நாட்டையே நிலைகுலைய செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஆயுதங்களை அது சுமந்து வருது. இப்ப ஈஸியா அந்த விமானம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க நிச்சயமா வெற்றியாளர் தானே. அப்படிப்பட்ட ஒரு விமானம் தான் F-35 ரக விமானங்கள். சுமார் $1.7 டிரில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் உலகின் விலையுயர்ந்த போர் விமானம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இதுல இந்த விமானி இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெல்மெட் மட்டுமே 3 கோடி ரூபாயாங்க. 3 கோடி ரூபாய்க்கால என்ன இருக்கு? அதே மாதிரி இந்த விமானம் பறந்து வர்றது யாருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன்? இப்படிப்பட்ட அந்த F-35 ரக விமானத்தை ஈரான் இப்ப சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதை அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியது எப்படி அப்படின்ற மாதிரியான வீடியோ இந்த வீடியோ இல்ல. அந்த F-35 ரக விமானம் எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கு விடையாகவும் F-35 ரக விமானத்தின் ரகசியங்களை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து மேய போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த விமானத்துடைய பலவீனம் என்ன அப்படின்றதையும் இதுல நான் சொல்லியிருக்கேன். இளமையான தமிழ் பேசும் இனிமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான